தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். நமக்கு பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக உறுதியாக வெற்றி பெறுவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவது உறுதியாகிடுச்சு. இங்கே போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் அவர் நரேந்திர மோடி போய் பார்க்க முடியுமா? இல்ல அவர் ஆபீஸ் கிட்டையாவது போக முடியுமா? இல்ல போட முடியும். அதிமுக வேட்பாளர் கேட்கிறேன். அதிமுக வேட்பாளர் அவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அன்பான எனக்கு அதிமுகவுடைய கட்சிக்காரங்க நிர்வாகிகள் வாக்காளர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் நான் விடுவேன். இந்த தேர்தல் உங்க தேர்தல் கிடையாது. பிரதமர் வேட்பாளர் அதிமுகவுக்கு கிடையாது. அதிமுக தேசிய கட்சி கூட்டணி கிடையாது. அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் கிடையாது, மத்தியிலும் ஆளுங்கட்சியும் கிடையாது. அதிமுக வேட்பாளர் யார்கிட்ட போய் கேட்க போறாரு? அதனாலதான் நான் கேட்கிறேன், அதிமுக நண்பர்களே, உங்க கோபம் திமுக மேல. திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய வாக்குகள் எல்லாம் மாம்பழத்தில் நீங்க போடுங்க. திமுக தோற்கடிக்கப்படும். உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. அமைதியா சொல்றேன் நான். அமைதியா என்ன பேசணும் தெரியும், எனக்கு தெரியும். இடஒதுக்கீடு கேட்கறான், இவங்க கொடுப்பானுங்களா? இவங்க நிச்சயமா கொடுக்க போறது கிடையாது. இன்னும் 2 வருஷத்துல நான் கையெழுத்து போடுறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சமூக நீதி பத்தி மேடையில பேசுகின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு நடைமுறைப்படுத்த சுத்தமா தெரியல. இன்னைக்கு அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியல, எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா தெரியல. 2 பேருக்கும் ஒண்ணுமே தெரியல. ஸ்டாலினுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு என்ன எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இருக்கிறார், அவ்வளவுதான். அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு 2-3 அமைச்சர்கள் சுத்திட்டு இருக்காங்க. அவர் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்சர்களாக நான் பார்க்கல. அவங்க முழு நேர வியாபாரிகள். ஆனா எங்க மேல என்ன அவதூறு இருக்கு? பாட்டாளி கட்சியா? அது என்ன ஜாதி? கடைசியில ஒரு முடிச்சுடுவானுங்க. நாங்க தாயா இந்தியாவில் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோம். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியாவில். பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டத்தை கொண்டு வந்தோம். போலியோ இந்தியாவில இருந்து ஒழிச்சோம். ரயில்வே கோட்டத்தில இருந்து எல்லாம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எவ்வளவு நாங்க பாடுபட்டு காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்க செய்தோம். விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம். விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம். 3 அணிகள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. நம்முடைய அணி தேசிய ஜனநாயக கூட்டணி. நம்முடைய வெற்றி வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்கள். அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். மாம்பழம் சின்னத்தில் நிற்கிறாரு. நமக்கு பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக உறுதியாக வெற்றி பெறுவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவது உறுதியாகிடுச்சு. யாராவது மறுக்க முடியுமா? யாரால மறுக்க முடியாது. அவர்தான் பிரதமர். உறுதியாகிடுச்சு. தேர்தலுக்கு முன்பு அது உறுதியாயிடுச்சு. சரி, நான் கேட்கிறேன், இங்கே போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் அவர் நரேந்திர மோடி போய் பார்க்க முடியுமா? இல்ல அவர் ஆபீஸ் கிட்டையாவது போக முடியுமா? இல்ல போட முடியாது. அதிமுக வேட்பாளர் கேட்கிறேன். அதிமுக வேட்பாளர் அவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அன்பான எனக்கு அதிமுகவுடைய கட்சிக்காரங்க நிர்வாகிகள் வாக்காளர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் நான் விடுவேன். இந்த தேர்தல் உங்க தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலில் அதிமுக பிரதமர் வேட்பாளர் அதிமுகவுக்கு கிடையாது. அதிமுக தேசிய கட்சி கூட்டணி கிடையாது. அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் கிடையாது, மத்தியிலும் ஆளுங்கட்சியும் கிடையாது. அதிமுக வேட்பாளர் யார்கிட்ட போய் கேட்க போறாரு? அதனாலதான் நான் கேட்கிறேன், அதிமுக நண்பர்களே, உங்க கோபம் திமுக மேல. திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய வாக்குகள் எல்லாம் மாம்பழத்தில் நீங்க போடுங்க. திமுக தோற்கடிக்கப்படும். உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. உங்க வாக்குகளை வேஸ்ட் பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க. நியாயமா தானே சொல்றேன் நான். அதனால இதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அமைதியார் பண்ண சொல்றேன் நான். அமைதியார் என்ன பேசணும் தெரியும், எனக்கு தெரியும். இடஒதுக்கீடு கேட்கறான், இவங்க கொடுப்பானுங்களா? இவங்க நிச்சயமா கொடுக்க போறது கிடையாது. இன்னும் 2 வருஷத்துல நான் கையெழுத்து போடுறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இவங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். 2 வருஷமா போய் நானும் ஐயாவும் எத்தனை முறை போய் கேட்டுட்டு இருக்கிறோம். 2 வருஷமா போய் கேட்டுட்டு இருக்கிறோம். கொடுங்க கொடுங்க. இது சமூக நீதி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் சமூக நீதி பிரச்சனை. இதெல்லாம் 2 பெரிய சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்னு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், மற்றது வன்னியர் சமுதாயம்.
முக்குழுத்தோ சமுதாயம் பெரிய சமுதாயங்கள்லாம் இருக்கு. சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு சமூக நீதி எல்லாம் வேணும் நம்ம. ஆனால் சமூக நீதி பத்தி மேடையில பேசுகின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு நடைமுறைப்படுத்த சுத்தமா தெரியல. இன்னைக்கு அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியல, எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா தெரியல. ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே தெரியல. இது நான் ஆணவத்துல சொல்லல, நான் ஆதங்கத்துல சொல்றேன். என்ன ஆதங்கம் எனக்கு? இந்த டெல்டா பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மண்ணு பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லையா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைன்னா இந்த மண்ணு நாசமா போயிட்டு இருக்கும். ஸ்டாலினுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கா ஐயா? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு என்ன எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இருக்கிறார் அவ்வளவுதான். அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு 2-3 அமைச்சர்கள் சுத்திட்டு இருக்காங்க. அவர் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்சர்களா நான் பார்க்கல. அவங்க முழு நேர வியாபாரிகள். வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தடுக்க வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். டெல்டால மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் இதை உங்களுடைய எதிர்காலம் நினைச்சு பாருங்க. என்னுடைய தாய்மார்கள் அதிக அளவில் வந்திருக்கீங்க, நீங்க சகோதரிகள், தாய்மார்கள், என் தங்கைகள் எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த செய்தி எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க. என்ன செய்தி? 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறது. 57 காலம் என்றால் 57 ஆண்டு காலம் என்றால் அரை நூற்றாண்டிற்கு மேல் 2 கட்சிகள் மட்டும். இப்போ இருக்கின்ற இந்த இரு கட்சிகளுடைய தலைவர்களுக்கு முன்னேற்றம்னா என்னன்னு தெரியாது, நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியாது, வளர்ச்சினா என்னன்னு தெரியாது, நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, வேலை வாய்ப்புனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவ்வளவுதான். அதனால இந்த இரு கட்சிகளினால் தமிழ்நாட்டுக்கு இனி எந்த பயணம் வரப்போவது கிடையாது. எந்த புதுமையும் உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாது. எந்த தொலைநோக்கு திட்டமும் இந்த இரு கட்சிகளுக்கு தெரியாது. கிடையாது இல்ல, தெரியாது. அவ்வளவுதான். அதனால்தான் நான் சொல்றேன், நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும், உங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். குறிப்பாக பெண்கள் நினைத்து பாருங்கள். இந்த 57 ஆண்டு காலத்துல இந்த 2 கட்சியும் உங்களுக்கு என்ன பண்ணாங்க தெரியல? உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க வீட்டுக்காரரை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க, உங்க பிள்ளைய மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க. இப்போ உங்க பேர பிள்ளைங்களை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த 2 கட்சியும் செய்த சாதனை. 4 தலைமுறைகளை நாசப்படுத்தி இருக்காங்க இந்த 2 கட்சிகளும். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நேரம் வந்துவிட்டது. அது உங்கள் கையில் இருக்கிறது. இன்னைக்கு எங்க கட்சி 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 10 தொகுதிகளில் 3 தொகுதிகள் யாருக்கு கொடுத்திருக்கோம்? பெண்களுக்கு கொடுத்திருக்கோம். 30 விழுக்காடு இடஒதுக்கீடு. 2 தொகுதிகள் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இதான் சமூக நீதி. உண்மையான சமூக நீதி இதுதான். நாங்க பேசுறது மட்டும் இல்ல, நாங்க அதை செயல்படுத்துவோம். ஆனா எங்க மேல என்ன அவதூறு இருக்கு? பாட்டாளி கட்சியா அது என்னப்பா ஜாதி, கடைசியில ஒரு முடிச்சுடுவானுங்க. நாங்க தாயா இந்தியாவில் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோம். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியாவில் கொண்டு வந்தோம். பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டத்தை கொண்டு வந்தோம். போலியோ இந்தியாவிலிருந்து ஒழிச்சோம். ரயில்வே கோட்டத்திலிருந்து எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளவு நாங்க பாடுபட்டு இருக்கோம். காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்க செய்தோம். விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம். விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனைனா ஓடோடி அங்க முதல்ல குரல் கொடுப்பது நாங்க தானே. இதுல எங்க ஜாதி வந்தது, எங்க மதம் வந்தது, எங்க மொழி வந்தது? இதெல்லாம் தமிழ்நாட்டின் பிரச்சனைனா எங்களுக்கு நாங்க துடிதுடிச்சு போயிடுவோம். அந்த ஆதங்கத்துல தான் நான் சொல்றேன். நான் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஒரு வெற்றி வாய்ப்பா நீங்க கொடுங்க. எங்களுக்கு இது வெற்றியை கொடுங்க. இது ஏதோ நாங்க எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும், அந்த மாதிரி கனவே எனக்கு கிடையாது. என்னோட நோக்கம் தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், தமிழக அரசியலுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த 2 கட்சியும் ஒதுக்கப்பட வேண்டும். அதற்கு காலம் வந்துவிட்டது. Both these parties have lost their utility. They cannot contribute anything new for Tamil Nadu. They have outlived their utility. They don't have any plans, long-term vision, long-term plans for development of Tamil Nadu. They don't know what is administration. They are doing pure business. Corruption business. அவ்வளவுதான். ஒரே இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசி முடிச்சிட்டேன்.